இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலைங்க. இப்போ தான் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு. சரி விதையெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த சுரக்கா விதை பார்த்திங்கன்னா போன வருஷம் காய்ச்சதுங்க, எடுத்து வச்சுருந்தோம். இதோட விதையும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சை சுரக்கான்னு சொல்லுவாங்க, நாட்டு சுரக்கா. இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. பீக்கங்காய் விதை, அப்புறம் சுரக்காய், வெள்ளரிக்காய், ஊரவரக்காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஊரவரக்காய் பார்த்திங்கன்னா வீட்லேயே இருந்துச்சு. இந்த விதை போன வருஷத்து விதைலாம் வந்து எடுத்து சேகரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதையும் வந்துட்டு எடுத்து போட்டோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா களக்கட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு மண்ணில் வந்து வெட்டி விட்டுட்டாங்க. நான் வந்துட்டு விதை ஊனிக்கிட்டே வந்தேன். இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின சுரக்காய் விதை. இவங்க வந்துட்டு கொஞ்சம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மருந்து ஏதாவது தடவி வச்சுருப்பாங்க. அதனால தான் கலராக இருக்குது. ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 விதை அந்த மாதிரி ஊன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கிற காலி இடத்துலலாம் இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம். அப்படியே மழையிலே வந்துருங்க. நம்ம மழை பெய்யறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்கிறது கடையில் வாங்கினது. பிளாக் கலராக இருக்கிறது நம்ம வீட்டில் வச்சுருந்தது. 2 விதையுமே ஊனி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே ஊனினங்க. காய் வந்ததுக்கப்புறம் 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பீக்கங்காய், சுரக்காய் எல்லா விதையுமே ஊனியாச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி காலி இடம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து நீங்களே ஊனி வளர வச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம செடியிலே இருந்ததுன்னா அந்த பிஞ்சு காயிலே பறித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த விதையும் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.